வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சத்தான சுவையான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, பணியாரத்தோடு வச்சு பரிமாறலாங்க. ஈவன் சாதத்துக்கு கூட வச்சு பரிமாறலாம். அம்புட்டு ருசியாக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வதக்கி அரைக்க தேவையில்லை, டைரெக்டாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு அதில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை 1 கப்பு. நான் மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் துருவி வச்சுருக்கேன் தேங்காய் 1 கப்பு. பச்சை மிளகாய் 5, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. பூண்டு 5 பல். புளி சின்ன எலுமிச்சை சைஸில் எடுத்துருக்குறேங்க. அதை பிச்சு போட்டு சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது சரியாக அரைப்படாமல் போயிடும். கழுவி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு திருப்பியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளவு கலராக இருக்குன்னு. இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வதக்காமல் பச்சையாக அரைச்சி எடுக்கிறதுனால இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன். கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 4. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சட்னி, அதில் சேர்த்திடலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அட்லீஸ்ட் வாரத்தில் 1 நாளாவது இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிளாக சூப்பராக ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.